தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு தங்கள் மீதான குறைகளை திசை திருப்ப முயலும் திமுக கடந்த வருடங்களைப் போலவே இந்த வருடமும் அனாவசிய பிரச்சினைகளில் ஈடுபட்டிருக்கிறது. வழக்கம் போலவே ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரைக்கு முன் தேசிய கீதம் இசைக்காமல் உரையை தொடங்குவதற்கு திரு அப்பாவு அவர்கள் வலியுறுத்தியதால் ஆளுநர் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவர் பாதியில் வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்களை ஆளுநர் மாளிகை பட்டியலிட்டிருக்கிறது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களை உரையாற்ற விடவில்லை என்றும் அவரது மைக் அணைக்கப்பட்டதாகவும் அதனால் ரவி அவர்கள் வெளியேறினார் என்றும் ஆளுநர் மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் அரசு தயாரித்த உரை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் தவறான தகவல்களையும் கொண்டிருப்பதாகவும் மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் பல முக்கியமான பிரச்சினைகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை கூறியிருக்கிறது. 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்ததாக கூறப்படும் தகவல் உண்மைக்கு மாறானது. பல ஒப்பந்தங்கள் வெறும் காகிதத்தில்தான் இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு என்பது அப்பட்டமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சி தரும் வகையில் போக்சோ வழக்குகளில் 55% அதிகரிப்பையும் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் சம்பவங்களில் 33% அதிகரிப்பையும் புள்ளி விவரங்கள் காட்டும்போது இத்தகைய தீவிரமான சவால்கள் ஆளுநர் உரையில் கண்டுகொள்ளப்படவில்லை எனவும் ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கமளித்திருக்கிறது. தமிழகத்தின் கல்வித்தரம் சீரழிவு, தலித்துகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகளுக்கு பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பது, ஆயிரக்கணக்கான கோவில்கள் அறங்காவலர்கள் இன்றி மாநில அரசின் நேரடி நிர்வாகத்தில் இருக்கும்போது கோடிக்கணக்கான பக்தர்கள் கோவில்களின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டு வேதனையிலும் ஏமாற்றத்திலும் ஆழ்ந்திருப்பதும் ஆளுநர் உரையில் கண்டுகொள்ளப்படவில்லை. கிட்டத்தட்ட அனைத்து அரசு துறைகளிலும் கீழ்நிலை ஊழியர்களிடையே அதிருப்தி நிலவும் நிலையில் அவர்கள் மன அமைதியின்மையிலும் விரக்தியிலும் இருக்கும்போது அவர்களின் நியாயமான குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிகள் பற்றி ஆளுநர் உரையில் எந்த குறிப்பும் இல்லை. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டு அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநர் மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. இத்தனை கசடுகளை வைத்துக்கொண்டு மாதம் மும்மாறி பொழிகிறது என்று உரை எழுதிவிட்டு அதை ஆளுநர் வாசித்தே ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்துவதும், வாசிக்காத போது அவர் வாசித்து விட்டதாக குறிப்பில் எழுதி சேர்ப்பதும் தான் அப்பட்டமான ஜனநாயக அத்துமீறல். இனி ஆளுநர் உரை இல்லாமலேயே சட்டமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முயற்சி எடுக்கப்படும் என்று திரு அப்பாவு அவர்கள் கூறும்போது இனி திராவிட மாடல் இல்லாமல் தமிழக அரசியல் நடைபோடுவதற்கு மக்கள் முடிவெடுத்து விடுவார்கள் என்பதுதான் நமது கருத்து.